ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஆன்மீக அறிவியல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அட்வொகேட், அக்யூஸ், நீதிபதி, நமக்காக வழக்காடுறவர், இந்த கான்செப்ட்ஸில் சில விஷயங்கள் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த எபிசோட்லேயும் பார்க்க போகிறோம்னு சொல்லி அப்போவே முடிச்சிருந்தோம். ஸோ இந்த எபிசோடை பார்க்குறவங்க டைம் இருக்குன்னா முந்தின எபிசோடையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம கூட பிரதர் ரூமன் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்களோட வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். ப்ரைஸ் லாட். நான் அதோட தொடர்ச்சியை நேரம் இங்கேருந்தே தொடங்கிடலாம் நான் பார்க்குறேன் பிரதர். போன வாட்டி 2 அட்வொகேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். ஒரு பக்கம் அவங்க நம்மளுக்காக என்ன பண்ணணும்னு டீச் பண்ணுறாங்க. எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. காட் டீச் பண்ணுறாரு நமக்கு எப்படி ஜட்ஜுக்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், என்ன எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு பக்கம் நின்று ஒருத்தர் நம்மளை அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் எதிர்த்தரப்பு வக்கீல், அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு நடுவில் நம்முடைய ஆண்டவர் நீதிபரர் பிதாவாகிய தேவன் உட்காந்துருக்காரு நம்ம சொல்லி பார்க்குறோம். இதில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஆமாம், இதில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜுடிஷியரி சட்டம் இருக்குது, நீதிபதி இருக்கார், அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், நம்மளுக்காண்டி வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், நம்மளுக்குள்ளே இருந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவர் எப்படி என்ன சொன்னால் கிருபை கிடைக்குங்கிறத சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு அட்வொகேட் ஹோலி ஸ்பிரிட் இருக்கார். இவங்க எல்லாம் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்காங்க. அக்யூசர் ஒரு ஆள், நம்மளுக்கு நம்ம சார்பாக பட்சமாக நம்மளுக்கு உதவி செஞ்சு பேசுறதுக்கு 2-3 பேர் இருக்காங்க. ஆமாம், இந்த சட்டப்படி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்னொன்று இதில் இதுக்கு மத்தியில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி நம்ம ஒரு எபிசோடு இப்போ நீங்கள் கீழே பார்க்குற இந்த இதில் போய் பார்த்தாங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் பழைய ஏற்பாட்டு ரத்தத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஒரு எபிசோடில் ஃபுல்லாகவே பேசியிருந்தோம். ஒருவேளை பார்க்கல அப்படிங்கிறவங்க அந்த திரையில் வர்ற எபிசோடில் போய் அவங்க பார்க்கலாம். ஸோ ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுச்சு இந்த சட்டப்படி அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி பிசாசனுடைய தலையை நசுக்குனாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏசாயா 54:17 வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வைக்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஆண்டவருடைய ஊழியர்களின் சுதந்திரம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பழைய ஏற்பாடு ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டை நிறைவேறுது. அதை நான் எங்கே இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து ஆண்டவர் நம்மளுக்காண்டி முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பிசாசு நம்ம நம்மளை குற்றப்படுத்தாத அளவுக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த நியாய பிரமாணத்தினால் வந்த அந்த எழுத்தை குலைச்சு, இவன் குற்றம் சாட்டுறதை குலைச்சு அந்த சட்டத்தை, ஆமாம், அதுக்கு மேலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நம்மளுக்காக ஜெயத்தை வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறத அதை நான் பார்க்குறேன். இதனால தான் நம்ம கிறிஸ்துவனுடைய மொத்த ஊழியத்தையே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இட்ஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். அதை நம்ம 2 கொரிந்தியர் 5:18 வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிற்று, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம மினிஸ்ட்ரியே காடுக்கும் மனுஷனுக்கும் நடந்த அந்த நடுவில் இருக்க இடைவெளியை குறைச்சி இவங்களை ஒப்புரவாக்குற ஊழியத்தை தான் கிறிஸ்து பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மினிஸ்டர் இப்போ நம்மளும் பண்ணுறோம் இல்லையா? அதை தான் அவர் சொல்லவும் வர்றாரு. ஆமாம். ஸோ முதல்ல நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு அட்வொகேட்டாக ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை பண்ணியிருக்கிறாரு. இப்போ நாம் அந்த ஊழியத்தை ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது அந்த வசனத்தில். ஆமாம். ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம் அப்படின்னா அந்த பாவத்தை குறித்து அவன் போய் குற்றம் சாட்டுறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுது. இனி அவங்கள இந்த கிபி மாதிரி மீட்கப்படுறதுக்கு முன் மீட்கப்படுறதுக்கு பின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் குற்றப்படுத்த முடியும். ரத்தத்தில் கழுவி உங்களை ஆண்டவர் மீட்டுட்டாருன்னா இனி உங்களை அவங்க குற்றப்படுத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆமாம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒருத்தர் மனம் மாறி மனம் திரும்பி அது மூலமாக மன்னிப்பு கேட்டு ரசிக்கப்படும் போது அவங்க பாஸ்ட்டாக நடந்த சின் கடவுளுடைய பார்வையில் இல்லைங்கிற அளவுக்கு வந்தது. பாஸ்ட்டாக நடந்த சின், ஆமாம், பாஸ்ட்டாக நடந்த சின் அந்த சின்ன அவன் பண்ணலை, கடவுளுடைய சட்டத்தின்படி இவன் அந்த குற்றத்தையே பண்ணலைங்கிற லெவலுக்கு அவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருது. புதுசாக பிறந்த பிள்ளையை போல மாற்றி விடுகிறார். ஸோ இதுதான் கடவுள் கொடுக்குற பாவ மன்னிப்பு. இப்போ என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம், ஆண்டவர் அவன் தலையை நசுக்குவார், பிசாஸ் ஆண்டவருடைய குதிங்காலை நசுக்குவான். அதே 3:15 நம்ம வாசிக்கிறோம். ஏன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் இவன் தலை நசுக்கப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? மன்னிச்சது என் பாவத்துக்காக தான் அவர் பலியாகிறார்.
ஆனால் இவன் தலை நசுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிலுவையில் தான் நசுக்குனாருங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். இப்போது என் பாவம் இங்கே மன்னிக்கப்படுறதுக்கும் அங்கே சிலுவையில் ரத்தம் சிந்தி பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, லிங்க் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம். சங்கீதத்தில் ஒரு வசனம் படித்தேன். அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சங்கீதம் 18:25 பார்த்தீங்கன்னா, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவருமாய் தோன்றுவீர். இதில் ஒரு வசனம் ரொம்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, புனிதனுக்கு புனிதராக இருக்கிறாரு, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு இருக்கிறவர் மாதிரி தோன்றாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்கூடாது, நான் மாற்றி மாற்றி பேசினா அவர் மாற்றி மாற்றி பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கூடாது. இங்கிலீஷில் இது இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். இப்போ அப்படி தான் வந்திருக்கோம் எல்லாருக்கும். சரி, இங்கிலீஷில் இது நல்லா கிளியராக இருக்கும். தமிழில் அந்தளவுக்கு அது ஒரு கிளியராக இல்லை. டு த பியூர் யூ ஷோ யுவர் செல்ஃப் பியூர், பட் த டீவியஸ் யூ ஷோ யுவர் செல்ஃப் ஷிவர்டு. ஷிவர்டுங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள். ஆமாம், புறாவை போல கவனற்றுள்ளாக இருங்கள், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். அந்த வேர்டு தான் அதுக்கும். மாறி மாறி பேசுகிறாருன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. அந்த மாறுபாடு அவரும் இருக்கிறாருங்கிறதுக்கு அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா ஷிவர்டு. அப்படின்னா புத்திசாலியாக இருக்கார். அவன் மாற்றி கீத்தி எதோ பேசினாலும், நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா நான் பைத்தியக்காரன் நினச்சேன், நீ நம்ம குலைக்கிற நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு இவன் என்ன இப்போ யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான், நீ காட்டி கொடுக்க போகிறன்றது எனக்கு நல்லா தெரியுது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அதான் நான் அந்த இடத்துல நீங்கள் சொல்ல வரீங்க. சரி, இது இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, ரொம்ப வஞ்சகனையில் முத்தி இருக்கிற ஒரு ஆளுக்கு புத்திசாலியாக அவனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவருக்கு தெரியுது. அவர் தெரியாமல் உட்காந்துட்டு ஆள்லாம் அவர் கிடையாது, அவனையும் நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு நல்லா தெரியுது. ஓகே, பழைய ஏற்பாடு வரைக்கும் இவனுக்கு என்ன அப்படின்னா, எல்லா மனுஷனையும் ஜெயிச்சாச்சு, பிசாசுடைய ராஜ்யத்தினால பாதிக்கப்படாத ஒரு ஆளே கிடையாது. இவனுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லாரையும் முடிச்சிட்டேன், ஏசு கிறிஸ்து வராரு, அவரை வஞ்சிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறான். யூஸ்வலாக சொல்லுவாங்க, இவனுக்கு வஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ட்ரை பண்ணி பார்த்தான். அப்படி எனக்கு தோணலை. இத்தனை கோடி பேர் வஞ்சிச்சிருக்கேன், இவர் கடவுளாக மட்டும் வந்திருந்தாருன்னா இவரை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கும், அது தெரியும். ஏன்னா வானத்தில் ஆண்டவர் சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று டூபியஸாக ஒரு ஒரு பிளேயெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் மனுஷனாக வந்திருக்காரு, இவர் எப்படியாவது ஜெயிச்சிடுங்கிறது 100% நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அவர் உள்ளுக்குள்ள தேவன் தான், ஆனால் அவர் உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, நம்ம பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலான்றா. மனுஷ ரூபத்தில் வந்திருக்காருல்ல, இத்தனை கோடி ஜனங்களை நான் ஏமாத்திருக்கேன், இவர் மனுஷனாக வந்ததுனால எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா? 100% இவரை ஏதாவது ஒன்று பண்ணி ஏமாற்றி கீழ்ப்படிய வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலாங்கிறதுல பயங்கரமாக ட்ரை பண்ணோம். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தான். இவர் 2-3 வாரமாக சொல்கிற மாதிரி அவர் மனுஷ சட்டத்துக்குள்ளே இருக்கிறாரு, இங்கே வேணால் வச்சு இவரை எதை வேணால் செஞ்சு ட்ரை பண்ணலாம், நான் செஞ்சு பார்க்குறான். ஆமாம், பரலோக சட்டத்தில் இருந்தால் இவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அது வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே வந்துட்டார், ஒரு ரத்தம் மாம்சம் பசி தூக்கம் எல்லாம் இருக்குது, இவனுங்களை எப்படிலாம் ட்ரை பண்ணி பிடிச்சோமோ அதே மாதிரி இவரையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆமாம், அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அதுதான் இவரை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு பைபிளை படிக்கும்போது தோணுது. என்னுடைய பர்சனல் வியூ, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஸோ இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய ஆதியாகமம் 3:15 பார்க்குறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ இதெல்லாம் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வரும். என் பாவம் மன்னிக்கிறதுக்கு அவர் பாடுபட்டு ரத்தம் செஞ்சு என் பாவத்தை மன்னிச்சு ஆண்டவருக்கும் எனக்கும் ரெக்கன்சிலேஷன் ஒப்புரவாக்குதலை பண்ணி முடிச்சிட்டார். இப்போ என்ன கேள்வினா, ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கும் பிசாசு தலை நசுக்கப்பட்டதுக்கும் என்ன சம்மந்தம்? ஓகே, அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வசனம் தெளிவாக சொல்லுது, எசேக்கியேல்ல நம்ம வாசித்த மாதிரி 18:20 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், இது சட்டம். பாவம் செய்யாத ஆத்மா சாக முடியாது. இவன் இங்கே தான் ஒன்று பண்ணுறான். எனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வாசிக்கிறோம் கரெக்டாக, யூதாசுக்குள்ளே புகுந்து தான் பிசாசு எல்லா வேலையும் பண்ணான். அவள் இவர் சிலுவைக்கு போய் இவர் ரத்தம் சிந்துறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை இதுவுமே இவன் தான் காரணமாக இருந்திருக்கான். பிசாசு தான் காரணம். பிசாசு தான் காரணம். பிசாசு தான் மனுஷங்களை ஏவுறான், புகுந்து எல்லா வேலையும் இவன் தான் பண்ணுறான். இவர் மேலே தான் குற்றம் இல்லைல்ல. இங்கே தான் ஒரு பெரிய மிஸ்டேக்கை இவன் பண்ணுறான். தன்னை அறியாமலே என்ன பண்ணுறான், குற்றமே இல்லாத ஆள் சாகிறதுக்கு இவன் காரணமாயிடுறான். பிசாசு. சட்டம் என்ன சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்யாத ஆத்மா சாகக்கூடாது. இவர் தான் குற்றமே இல்லையே, சட்டப்படி சாகக்கூடாது.
இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் 2-3 எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க, அவர் தான் ஜீவனை விட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க, இங்கே இவன் கொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த இன்டென்ஷன் கொல்றதுக்கு எலிஜிபிளே இல்லாத ஆளை கொல்றதுக்கு இன்டென்ஷனாக ஆளை தூண்டினது இவன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், யூதாஸை தூண்டுறான், பிசாஸ் தான் போய் பண்ணுறான், அதுக்கு அவன் மேலே குற்றம் இல்லாமல் போயிடுச்சா? அவன் மேலேயும் குற்றம். அதே மாதிரி தான் இவனோட வச்சிருக்க இன்டென்ஷன் படி இவன் கடவுளை எந்தவித முகாந்திரமும் இல்லாத ஒரு ஆண்டவரை மனுஷனா வந்திருக்க ஆளை கொலை பண்ணிடுறான். இது இப்படி வருமானு சொல்லுங்களேன். இப்போ தாவீது தேவனுக்கு ஏற்றவனாக இருக்கிறான். தாவீதுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கணும். அப்போ தாவீதுக்கு ஏவினான்னு இருக்கு, ஏவி ஜனங்களை நம்ப வைக்கிறான், கணக்கெடுறது. இப்போ ஆபிரகாம் மட்டும் சொல்றாரு, எண்ணி முடியாததாக இருக்கும் சந்ததின்னு. இவன் அதை என்றான். அப்போ அந்த சட்டத்தின்படி இவன் தாவீதை தப்பு செய்ய வைக்கிறான் அவன், இல்லையா? ஆமாம். அப்போது அவன் தப்பு தாவீது தப்பு செஞ்சுட்டான், கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஒருவேளை தாவீதுக்காக அவர் ரத்தம் சிந்திட்டாருன்னா தாவீதுக்காக அந்த தண்டனை, ஆனால் அவர் தப்பு செய்யலை, அந்த சட்டம் அவர் மேலே அப்ளை ஆகாது. ஆனால் அவரை இவன் பிடிச்சி கொலை பண்ணிட்டான். அதாவது இன்டென்ஷன் வந்து அவர் கொலை பண்ணுறதுக்கு இவன் காரணமாயிட்டான். இதுதான் இன்ஃபினிட்டிசன். யூதாசன் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படிங்கிற வேர்டு வருது. அல்டிமேட்டாக இதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடந்தது இவனோட பிளான். இவன் தான் அதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, கடவுள் குற்றமே இல்லாதவர், ஒரு குற்றம் கிடையாது. கடவுளை கொல்றதுங்கிறது தான் இன்ஃபினிட்டிசன். இன்ஃபினிட்டிசனுங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபினிட்டி ரத்தம் தான் நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்காண்டி பரிந்து பேசுகிற மாதிரி. இன்ஃபினிட்டி கிரேஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இவன் பண்ணது குற்றமே இல்லாத ஆளை கொலை பண்ணி கடவுளுடைய சட்டத்தின்படி இன்ஃபினிட்டி சின்ன தான் மேலே அவனே சுமத்திக்கிட்டான். ஒரு வசனம் இப்படி வருதே பிறகு இதுக்கு சரியாக வருமானு சொல்லுங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு அப்படின்னு இருக்கும். மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா எந்த பாவம் செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கழுவி சுத்திகரிச்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்து அல்லது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு காரணமாக இருக்கிற இவனுக்கு அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சட்டப்படி இவன் பண்ணின வேலை என்னன்னா, கடவுளை கொன்ன பழி. சட்டத்தின்படி காடுடைய ஒரு 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 அளவில்லாத எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் வந்து சப்ஜெக்ட் ஆயிடுறான். ஓகே. பிசாஸ் இதுதான் அவன் தலையை நசுக்குனது. ஓகே. சட்டத்தின்படி மனுஷனை பாவம் செய்ய வச்சு அவனை அடிமைப்படுத்தி அவனை போய் குறை சொல்லி, இதுதான் இவனோட வேலை. ஆதி ஆகமத்திலிருந்து இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், எல்லாரையும் நான் ஜெயிச்சிட்டேன், இவனுக்கு அதுதான் புரியல. இவனுக்கு ஒரு புரியாத விஷயம் ஒன்று அப்படின்னா, இவர் உயிர் தெழுவாரா அப்படிங்கிறது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இவர் உயிர் தெழுவாருங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த கல்லறையை சிலுவையை சங்கிலியை போட்டு கட்டி, ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க அவன் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொல்லி இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு, அவர் கண்டிப்பாக உயிர் தெழுவார் அப்படின்னு. தெழுவாரா மாட்டாரான்னு தெரியாது, ஏன்னா லாசரோ உயிர் தெழ பண்ணி இருக்கிறார். அந்த மீண்டும் உயிரோடு வர வைக்கிறதுங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து நடக்குது. ஸோ அவர் உயிர் தெழுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கும் இருக்குது. ஆனால் நான் இதை யோசிக்கும் போது, இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஆங்கிள் இதுலேயே புரியுது. இது வந்து என்னுடைய புரிதல் நிதானம் தான், டாக்டரினாக எடுத்துக்க வேண்டாம். இது என்ன, நான் இப்படி யோசிக்கிறேன். இப்போ நம்ம தப்பு செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தப்பு செய்கிறோம், தப்பு செஞ்ச உடனே அவன் ஆண்டவர்கிட்ட போய்க்குறான், பாருங்கள் உங்களால் தப்பு செய்கிறான் அப்படின்னு. இவர் அவனை கேட்பார், நீ ஏன் என்னை அடித்த? நீ அவரை தப்பு செய்யலான்னு அவனை குற்றப்படுத்தி இப்போ அடிக்க போகிற, அதானே? நான் தப்பே செய்யலை, என்னையே அடித்த இல்லையா? நீங்கள் அவன் பாவத்தில் தானே அடி வாங்கினீங்க, அப்போ நீ ஏன் இப்போ அவன் அடிக்கிற? அவன் பாவத்துக்காக நீ என்னை அடிக்கிறதா, அவன் அடிக்காத. இப்போ அவன் தப்பு செஞ்சான்னு குற்றப்படுத்தி அவனை தண்டிக்கணும்னு நீ சொன்னீன்னா, அப்போ என்ன ஏன் நீ தண்டிச்ச? நான் தான் தப்பே செய்யலையே. இந்த சட்டத்தின் முடிவை மாட்டிக்கிட்டான்னு நான் சொல்ல, இப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டான். ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. இந்த அனாலஜி வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும்போது தான் எனக்கு தெரியுது. அப்போ பாருங்கள், இவன் வந்து குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு நாள் அவ்வளோ போராடி குதிச்சிட்டு இருந்த ஆள், இப்போ குற்றம் சாட்டுறதுக்கு வழியே இல்லாமல் கடவுளை கொன்ன பாவத்தை சுமந்துக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். குற்றமே செய்யலை அவர். ஒருவேளை அவர் தப்பு செஞ்சுருந்தாருன்னா, இவன் தண்டி கொலை பண்ணியிருந்தானா சட்டப்படி கரெக்ட். சட்டப்படி பாவம் செய்யாத ஆத்மா சாகக்கூடாது. ஆனால் அவருடைய மரணத்துக்கு இவன் காரணமாக இருந்திருக்கான். இந்த சட்டப்படி அவன் தலை மொத்தமாக நசுக்கப்படுறதுக்கு அவன் அவனுக்கு அறியாமலே ஒரு வேலையை பார்த்துட்டான்.
அதாவது இது எப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லிட்டு, கீழ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குட்டியா போட்டு கையெழுத்து வாங்கிருவாங்க. சார் இதில சொல்லியிருக்கு சார்ன்னு பின்னாடி சொல்லும்போது, நமக்கு தான் அப்பதான் நமக்கே தெரியும். சார் இதில நாங்க படிக்கலையே. சார் இருக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க படிக்கலாம். அது என் பொறுப்பு இல்லன்னு. நான் இத இந்த ஆங்கிள்ல இப்ப பிசாச மாட்டுனத பார்க்குறேன். எனக்கு புரிதல் வருதுன்னு தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்ப நான் தவறு செய்கிறேன். இத அட்வான்டேஜாவும் ஜனங்க எடுத்துக்க கூடாது. நான் தவறு செய்றேன். இப்ப அவன் போய் குற்றப்படுத்துறான். பாருங்க, உங்களால மீட்கப்பட்டவன் ஒருத்தன் தப்பு செய்றான் பாருங்க. அப்படின்னு உடனே, என்ன செய்யணுங்கிற? அவன் தப்பு செஞ்சா அடிக்கணும்ல. தப்பு செஞ்சவன அடிக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட். நீ ஏன் என்ன அடிச்ச? நீங்க தானே அவன் தப்புக்காக பாவத்த சுமக்கிற நீங்க. அப்ப அவனையும் இப்ப அடிக்கணுங்கிற? இது 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 டிட்பெட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இது ஒரு டிக்டாக்ம்பாங்க. அது மாரி மாட்டிக்கிச்சு இது. ஆமா. சரியா? இப்ப அவர் நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுறாரு. பிதா கிட்ட போய் இத நீங்க பேச முடியாது. இவர் அட்வொகேட். அவர்கிட்ட போய் இத பேச முடியாது. ஏன்னா, இயேசுவோடைய வேலை வந்து நம்மள பிதாவோட ஒப்புரவாக்குறது. இவங்கிட்ட இருந்து விடுதலை ஆக்குறது இல்ல. அதுவும் ஒண்ணு இருக்கு. பிதா கிட்ட போய் என்ன சேர்க்கறது. அப்ப என்ன வந்து பிதா கிட்ட என்ன சொல்றாரு, அவன் இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும். கொத்தி நான் எரு போடுறேன். இது கனி கொடுக்கும். நான் பார்த்துக்கிறேன். தோட்டக்காரர் வேலைய அவர் பார்த்து நம்மள சரி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஒருத்தன் வந்து 3வது மனுஷன் ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம, அவன் என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. இப்ப என்ன பண்ணணுங்கிற அவன? அவன அடிங்க, தப்பு பண்றான்ல. சரி நீ ஏன் என்ன அடிச்ச? அவன் பண்ண தப்புக்கு தானே அடி வாங்குற நீங்க. அதுதானே இப்ப வாங்கிட்டு இருக்க. நீ எப்படி இப்ப அவன அடிக்க சொல்ல? அப்போ ஒரு தண்டனைக்கு 2 பேருக்கு நீ தண்டனை குடுப்பியா? ஒரு தப்புக்கு? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ இதுல பிசாசு லாக். ஸோ இதுல பிசாசு 100% லாக். அதனால தான் இப்ப அவனால வந்து நம்மள எதுவுமே செய்ய முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. இதுதான் அந்த வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்து அவன் தலையை அங்கதான் நசுக்கிறார். இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பலனை கொடுக்குதுல்ல நமக்கு. இதை கேட்கும் போதே ஒரு பலன் வருதுல்ல நமக்கு. ஆனால் இதே நேரத்தில் இன்னொன்று நான் பதிவு பண்ணிடுறேன். அப்போ நமக்கு இப்படி ஒன்று இருக்கு. நாம் தப்பு செய்யலாம். தப்பு செய்ய என்ன அதை நமக்கு அட்வொகேட் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலாக இது அவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் அவர் விடுதலை ஆக்குறாரு. பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு பிதா கிட்ட ஒப்புரவானா தான் போக முடியும். இல்லையா? கோர்ட்டில் வேணா இங்கே வாதாடி இவங்ககிட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் ஜெயிச்சிடலாம். நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்குறவர். அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் தீர்ப்பு. அட்வொகேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? கூட உட்காந்து அவர்கிட்ட பேசி அவர் லாக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஒரு லா பேசுவீங்க, எடுத்து சொல்வீங்க. அவர் வாயடிச்சு போயிடுவார். ஆமாம் இந்த சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. ஓகே யுவர் ஆனர் என்ன சொன்னாலும் தீர்ப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. நீதிபதி இவரை பார்த்து கேட்பாரு. அதெல்லாம் அவங்க ஓகே தான். இங்கே ஏன் சட்டப்படியாக செட் ஆகாது. அவனை எப்படி கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க சொல்கிற? இந்த பாவத்தில் இருக்கான்னு இப்போ இவர்கிட்ட பார்த்து செய்யுங்க யுவர் ஆனர். இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. அவன் நான் சரி பண்ணிடுறேன். கொத்தி எரு போடுவோம். நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமாம் இல்லையா? நான் இதை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். நான் பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. எல்லாமே ஆண்டவர் எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே நம்ம சரி ஆகணுங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. பாவத்தில் ஒருத்தன் கண்டினியூவாக இருக்கட்டும், அவனை எப்படியாவது ஏமாற்றி கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் பண்ணுறதே கிடையாது. என்னதான் அவன் குற்றத்தில் இருந்தாலும் அவன் மீண்டு வழியில் வந்து கடவுளுடைய பிள்ளையாக மாறி அவர் மேலே கட்டப்பட்ட அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு போட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி ஆகணுங்கிறதுக்கு தான் கிறிஸ்து எல்லா எஃபர்ட்டும் போடுறாரு. அப்ஜெக்டிவ் அதுதான். இதெல்லாம் சட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாமே பண்ணுறாரு. அதை எடுத்துகிட்டு நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோன்னா, நம்மகிட்ட வந்து இந்த ஐக்கியூ கம்மியாக இருந்தால் சில வேலைகள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஐக்கியவே இல்லாதவங்க அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அதான் பண்ணி வச்சுருக்காருல்ல, நாங்கள் பண்ணால் என்ன தப்பு? நாங்கள் தான் தீ அணைக்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம்ல, தலையில் தீ வச்சுக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? கரெக்ட். ஒரு எபிசோட் இது சொன்னீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அவர் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு எபிசோடில் பேசினோம். அதுக்குள்ளே நான் திரும்ப போக விரும்பலை. ஸோ எல்லாமே நம்ம வந்து மனம் மாறி சரி பண்ணி, நம்ம மனசை சரி பண்ணி, நம்ம இருதயத்தை சரி பண்ணி ஆண்டோட பிள்ளையை ஒப்புரவாகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதுக்கு தான் எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு ஒழிய நம்ம திரும்ப கண்டினியூஸாக பாவத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அது கிடையவே கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன், என்லைட்டிங்காக இருக்குது பிரதர். பிசாசுனுடைய ஆங்கிளில் நான் அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தலை நசுக்கப்பட்டுருச்சு, கையெழுத்து குலைச்சி போட்டாச்சு, எனக்கு பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு அட்வொகேட் இருக்கிறாரு, நான் தைரியமாக அவனை ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் பிதாவை ஃபேஸ் பண்ண என்னால் முடியாது. அதுக்கு நான் என்ன சரி பண்ண வேண்டியிருக்கேன். இவங்கிட்ட ஜெயிச்ச இந்த தைரியத்தில் இவர்கிட்ட போக முடியாது. அது முடியாது. ஸோ இந்த 2 ஆங்கிளையுமே ரொம்ப அழகாக இந்த எபிசோடில் எனக்கு புரிய வச்சிருக்காரு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. காட்ஸ் கிரேஸ், பிரைஸ் லார்ட். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ வந்து ஆண்டவர் மன்னிக்கிறாரு, நம்மளை சரி பண்ணி அந்த இதுக்கு தான் பண்ணுறாரு இல்லையே, வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இவனுக்கு ஒரு விஷயம், இவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு, இவனுக்கு தெரிஞ்சு பண்ணானா இல்லாட்டி ஆண்டவர் உயிர் தள்ளுவாருங்கிறது தெரியாதா, இதெல்லாம் நம்மளுக்கு முழுசாக கொடுக்கப்படல. ஆனால் ஒரு விஷயம், அந்த ரட்சிப்பின் ரிடம்ஷனுடைய முழு பிளான் இவனுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், கொன்னுட்டா
அதோட முடிஞ்சிச்சு, இவன் ஏதோ ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. நடுவில் ஒரு 2019 ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு ஹிந்துவில் வந்து இந்த ரஃபேலை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கிள் போட்டாங்க. அது ஒரு இன்சைடர் ஆர்டிக்கிளாக எடுத்து போட்டாங்க. அப்போ வந்து எதிர்ப்புறத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவர் மேலே கேஸ் போட்டாங்க, ஹிந்து மேலே. எப்படி நீங்கள் வந்து இராணுவத்தில் இருக்கிற விஷயத்தை வெளியில் போட போச்சு. அவர் ஹிந்துடைய சேர்மன் என்ன சொன்னார்னா, இது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உலகத்தில் இருக்க எந்த சக்தி நினச்சாலும் யார்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் சொல்ல மாட்டேன், அது கிடைக்கவே கண்டே பிடிக்க முடியாது யாருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் காடு சில விஷயங்களை மறைக்கணும்னு நினச்சா உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவர்கிட்ட இருக்க தூதர்களாக இருந்தாலும் சரி, அது மறைக்கப்பட்டு தான் இருக்குமே ஒழிய அதுக்கு அதை போய் இவங்க தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு யாருக்கும் கெப்பாசிட்டியே கிடையாது. மரபானவைகள் கர்த்தருடையவைகள் இருக்கு. அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். ஸோ இதில் ஒரு இந்த அனாலஜி மொத்தத்தையும் இப்போ லாஸ்ட் எபிசோட இதையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுடைய ஜஸ்டிஸ் வந்து நியாயம். கடவுளுடைய நியாயங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகணும் சட்டத்தின்படி. காட்ஸ் லவ், ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியாகிறாரு. அதுக்கப்புறம் காட்ஸ் மெர்சி, அந்த மெர்சி இருந்ததுனால தான் ஆண்டவருடைய இது. பிசாசை எங்கே லாக் பண்ணுங்கிறது கடவுளுடைய ஞானம். இவன் இதுக்கு மேலே வாயவே திறக்கூடாது. 1000 வருஷமாக ஆடிட்டான். ஃபஸ்ட்டு வானத்தில் அவன் வந்து பெருமையில் விழும்போது கீழே தள்ளினார். ஆனால் இப்போ இவன் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு அவன் நினைக்கவே முடியாத ஒரு தண்டனை அவனுக்கு வரும். அவனால் கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு இன்ஃபினிட் சின்க்கு இன்ஃபினிட் பனிஷ்மெண்ட். அது அவன் அன்னைக்கு தீர்ப்பில் எழுதப்பட்டாயிருச்சு. அவன் கொஞ்ச நாள் விட்டுருக்காரு, அவன் டைம் வர வரைக்கும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் கடவுளுடைய சட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதெல்லாம் சிலுவைங்கிற ஒரே ஒரு இடத்துல இது மொத்தமும் என்ன சொல்கிறது, ஒரு சினர்ஜைஸ் ஆகிறத பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு சிம்பனி இல்லாட்டி ஹார்மோனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரே இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிறத அதுதான் வந்து கல்வாரியில் நம்ம பார்க்குறோம். ஆண்டு அங்கே மொத்தமாக கொண்டு வந்து எல்லாத்தையும் பழைய ஏற்பாடு அந்த கையெழுத்தையும் குலைக்கிறது, தலையை நசுக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சு முடித்து இந்த எட்டர்னல் ஒரு லிபர்ட்டி அப்படிம்பாங்க, எட்டர்னல் ஒரு நித்திய விடுதலை ஒன்று அந்த இடத்துல உருவாக்கி கொடுக்குறாரு, நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. அதே இடத்துல இவன் மாட்டிக்கிறான். இன்ஃபினிட் சின்ன பண்ணி இன்ஃபினிட் தண்டனைக்கு எலிஜிபிள் ஆகி அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அதனால தான் இயேசுங்கிற பேரை கேட்டால் இவனுக்கு வந்து மரண பயம் வருது. எந்த பேரை கேட்டாலும் இவனுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை. இயேசுங்கிற நாமம் தான் இவன் தலையை நசுக்கிற நாமம். சட்டத்தின்படி இவனை ஜெயிச்சு இவன்கிட்ட விடுதலை வாங்கி கொடுத்து இவன் தலையை நசுக்கி இவன் போன ஸ்ட்ராட்டஜிலேயே போய் அவனையும் பிடிச்சி இனி அவனை மீள முடியாதபடி மாட்டி, அதாவது மனுஷனை கை வைக்கிற மாதிரி இவரை கை வச்சுட்டான். ஆனால் இவர் பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருந்தார் வெளியே, ஆனால் உள்ள காடு. நீ மனுஷனை தான் தொடணும், ஏன் என்ன தொட்டுன்ற அந்த இதில் மாட்டிக்கிட்டான். அதுதான் மாட்டிக்கிட்டு இப்போ விழிப்பதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம ரெவலேஷன் வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொண்டு வந்ததை எக்ஸ்பிளிசிட்டாக பைபிளில் பார்க்கலாம். ஆனால் இதை நம்ம ஒரு ரெவலேஷனோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். இது ஏன் நம்ம யோசிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது, நீங்கள் உங்கள் தாட் சொல்லுங்கள். மனுஷனை காப்பாற்றின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அதை இவனை அழிச்சதில் அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம மேலே இருக்க அன்பு தான் அவருக்கு பெருசாக தெரியுதே ஒழிய, பார்த்தீங்களா நான் இவனை அழித்து இவன் மேலே உட்காந்துட்டேன், இவனுக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இவனை சட்டத்து மேலே, அதில் அவருக்கு ஏதோ ஒரு பெருசாக ஏதோ சாதித்த ஃபீலிங்கோ அதெல்லாம் அவருக்கு வரல. அதனால தான் அது எக்ஸ்பிளிசிட்டாக போடலைங்கிற மாதிரி என்னுடைய தாட். நான் எப்படி இது இன்னொரு விஷயத்தில் நான் பார்த்தேன். எப்படின்னா, ரொம்ப நாள் நான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் வருது, அவைகளுக்கு தப்பி நம்ம மனுஷன் முன்னாடி போய் நிற்கணும். வசனத்தின்படி அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நாள் காட் கேட்டார், நீ பரலோகத்துக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பிச்சு வரணும்னு வரியா, இல்லை என்னை நேசித்து வரணும்னு வரியா? நான் பரலோகத்துக்கு போகணுங்கிறது, தப்பிச்சு ஒருத்தன் ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போகிறதும் ஒன்று இருக்குது. கானானுக்கு போகணும்னு சொல்லி நேசித்து அந்த கானானில் போய் பிரவேசிக்கிறதும் ஒன்று இருக்குது. நீ வந்து தப்பிச்சு பரலோகத்துக்கு வராத, இவங்ககிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரேன்ட்டு அங்கே வந்தீங்கன்னா உன்னால் வந்து என்ன நேசிக்க முடியாது. நீ வந்து அவங்ககிட்ட தப்பிச்சிருக்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் என்ன நேசித்து வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே உனக்கு இருக்காது. நான் அதே ஆங்கிளில் தான் இதையும் பார்க்குறேன். இப்போ நான் பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. அவரை நேசித்து போகணுங்கிறது தான் அவர் விரும்புகிறது நம்ம. ஸோ அப்போது இந்த இடத்துல எப்படி பார்க்குறாருன்னா, நான் இவ்வளோ ரத்தம் சிந்தி இவனை ஜெயிச்சேங்கிறத விட இவ்வளோ ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுட்டேங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதுதான் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் இதை பற்றி அவர் ஒன்றும் பெருசாக பேசலை. அவருக்கு அது ஒன்றும் பெருசாக இவனை ஜெயிச்சிட்டோம், அது ஏதோ நான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பண்ணிட்டேன் அவர் போஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றும் அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பிள்ளைங்களை பற்றி தான் அவர் ரொம்ப கேர் பண்ணி அவர் பண்ணுறாரே ஒழிய, அவனை ஜெயிச்சது ஒன்று அவருக்கு ஒன்றும் பெருசாக சந்தோஷம் கொடுக்குதா? பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்ப
போது பரலோகமே மகிழுது, மகிழ்ச்சி உண்டாகுது, மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் பிசாசு தண்டிக்கப்படும் போது அந்த சந்தோஷத்தை அதுக்கு வரப்போதான்னு கேட்டால் அது வர மாதிரி எனக்கு தெரியல. ஜனங்க தான் தள்ளப்பட்டு போனான்னு சந்தோஷப்படுறாங்களே ஒழிய அவர் சந்தோஷப்பட்டாருன்னு அங்கே இல்லை. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இளையகுமாரன் திரும்பி வரும்போது சொத்து போச்சு அப்படின்ற அப்பா கவலையே படலை, பையன் கிடச்சிட்டான்னு தான் சந்தோஷப்பட்டார். அவன் மரித்தான் மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறான் அப்படின்றது தான். ஸோ அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிசாசு நரகத்துக்கு போகிறதுல இருக்கிறத விட நம்ம பரலோகத்துக்கு வரது தான் அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். ஸோ இதில் தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒன்று பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் வானத்துலேருந்து அக்னி விழுந்திருக்கு, செங்கடல் பலந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் ரெக்கார்ட் ஆகாத ஒரே ஒரு மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பிசாசுகளை துரத்தி ஒரு மினிஸ்ட்ரி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. ஒருவேளை கேட்பாங்க, தாவீது அந்த இதை வாசிக்கும் போது சவுலுக்கு ஒரு விடுதலை வந்ததே, தாவீது துரத்தலை. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இது வந்தது, அதுவும் ஆவியினால தான் வந்தது ஒழிய இவங்க வந்து அத்தாரிட்டியாக அவங்க துரத்துனாங்கன்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் டைஃபாய்டை சுகமாக்கல, டோலோ 650 போட்டு அப்பப்போ ஜுரத்தை குறைச்சி ஏற்றி இருக்கிறாரு. ஆனால் கிருமி சாவல உள்ள. எக்ஸாக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் நடந்த மிராக்கிள் வந்து கானாவூரில் அவர் பண்ணது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது ரெக்கார்டு படி பார்த்திங்கன்னா, அந்த ரெக்கார்டானது படி இந்த ரெக்கார்டிங் குரோனாலஜி, லிட்ரேச்சர் குரோனாலஜியில் நான் பார்க்கும்போது பிசாசு துரத்துனது தான் ஃபஸ்ட்டு மிராக்கிளாகவே இயேசு பண்ணது ரெக்கார்டாக இருக்கும். இதுலேயும் ஏன் பிதா இயேசு அபிஷேகம் பண்ணினார்ன்றதுக்கு அப்போஸ்தலர் 10:38 இருக்குது. இயேசுவை ஏன் பிதா பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணினார்னா, பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் தான் ஓவரால் மினிஸ்ட்ரியை வந்து அங்கே இருக்கும். இந்த ஓவரால் மினிஸ்ட்ரியோடையதான எஃபெக்ட்டு அப்போ ஆக்ஸ் 10:38 என்ன சொல்லியிருக்கோன்னா, பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் பரிசுத்தாவியில். ஓகே. ஸோ அந்த மினிஸ்ட்ரியோடைய மெயின் பார்ட்டு அதை சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொன்று பண்ணி, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீங்க அப்படிங்கிற அதிகாரத்தையும் இந்த ஜெயத்தின் மூலமாக நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்துவனுடையதான அந்த பிசாசினுடைய தலை நசுக்கப்படுதல், இயேசு கிறிஸ்துவனுடையதான அந்த வெற்றிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்மை மீட்பதும் நமக்கு அதிகாரம் கொடுப்பதும் அதுக்கு பின்னாடி கர்த்தர் அதுக்காக என்ன செஞ்சாருங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நாங்கள் நம்புகிறோம். இதை தொடர்ந்து பாருங்கள். இது எனக்கு இந்த வாரம் ஸ்பெஷலாக நிறைய வாரங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த வாரம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் முதல் சாட்சியாக சொல்வேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதே செய்தியும் இன்னும் நிறைய செய்திகளும் பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனல்லையும் வருது. அதையும் பாருங்கள். நம்மளது ஒயிட் டிவி, HLM 2 சேனல் இருக்குது. அதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.